ஒரு முக்கியமான கேள்வியுடன் தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா? இல்ல உங்கள் பயத்தை தாண்ட தயாரா? பலர் நினைக்கிறார்கள், தைரியம் என்றால் பயம் இல்லாதது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தைரியம் என்பது பயம் இருந்தாலும் அதனால் நிற்காமல் முன்னே செல்லும் மனநிலை. பயப்படுவது தவறில்லை. உதாரணத்திற்கு, ஒரு பஸ் உங்கள் மேல் வேகமாக வந்தால் பயம் வருவது இயல்பு. அது நல்ல பயம், அது உங்களை காப்பாற்றும். ஆனால் இன்டர்வியூல பேசணுமென்றால், நான் தோல்வி அடைவேன், என்னால் முடியாது என்று பயம் சொன்னால் அது கெட்ட பயம். அந்த பயம் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தும். தைரியம் வந்தா என்ன நடக்கும்? நீங்கள் பிறரை குறை சொல்ல மாட்டீர்கள். உங்கள் முடிவுகளுக்கு நீங்களே பொறுப்பெடுப்பீர்கள். தவறுகளை தோல்வியாக பார்க்க மாட்டீர்கள், பாடமாக பார்ப்பீர்கள். வாழ்க்கையில் எல்லாம் நாம் திட்டமிட்ட மாதிரி நடக்குமா? இல்லை, எப்போதும் இல்லை. நாளை இதை செய்வேன் என்று நினைப்போம். ஆனால் நாளை மழை வரும், பிரச்சனை வரும், மாற்றம் வரும். வாழ்க்கை நம்ம திட்டத்தை கேட்காது. அதனால்தான் தைரியமான மனிதன் மாற்றத்தை எதிர்க்க மாட்டான், அதை ஏற்றுக்கொள்வான். திட்டம் கலைந்தால் பதறமாட்டான், வேறு வழி தேடுவான். வாழ்க்கையை மேம்படுத்த நினைப்பவன் ரிலாக்ஸாக இருப்பான். இது பலவீனமில்லை, இது மன வலிமை. இன்னொரு முக்கிய விஷயம், நம்பிக்கை. இந்த உலகம் சொல்கிறது யாரையும் நம்ப முடியாது என்று. ஆனால் உண்மை, நீ உன்னை நம்பினால் பிறரை குறை சொல்ல தேவையில்லை. இன்டர்வியூக்கு போகும்போது பயம் வரும், அசௌகரியம் இருக்கும். அதுதான் வளர்ச்சியின் அடையாளம். அசௌகரியம் தற்காலிகம், ஆனால் பச்சாத்தாபம் நிரந்தரம். கடைசியாக ஒன்று, ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சரணடைதலில்லை, பலவீனமில்லை. உண்மையை புரிந்து சரியான முடிவெடுப்பது. நீ மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். நீ மாற்றக்கூடியதை தைரியமாக மாற்று. அப்போதுதான் வாழ்க்கை மாறும். நினைவில் வைக்கவும், ஏற்றுக்கொள், தைரியமாக நட, புத்திசாலித்தனமாக மாறு.